வந்துச்சுன்னா என்னக்கா பண்ணுவா? பெட்ட புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாளா? ஆச்சு வீட்டுக்கு போய் நல்லா ஒரு புடி பிடிச்சி விடுவோம் மருமோல. என்னமோ திமுரு வேலை பாட்டு பண்ணிக்கிட்டு வரா. இவளும் தாமவ இவளும் தாமவ. இங்கே பாருங்க அத்தை, இருக்கிற கோபத்தில் நீங்கள் வர எனக்கு கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க, ஆத்திரத்தை கலப்பாம. ஏற்கனவே நான் வயிற்றுச்சலில் வந்துட்டு கிடக்கிறேன். இந்த கீதாவை விட்டுட்டு வந்ததும் கவலையாக இருக்குது, நகை வாங்கி கொடுக்காது பெரிய கவலையாக இருக்குது. நகை வைக்கிற வேலைக்கு ஆளுக்கு 30 பணம் வாங்கிக்கிட்டு உங்கள் மவளும் அப்படியே இறங்கி ஓடிவிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு என்னமோ ஆத்திரம் வருது. நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன் கச்சேரி. இங்கே எதுவும் பேச வேணாம், கம்முன்னு இருங்க சொல்லிவிட்டேன். உங்களுக்கு வாயில் என்ன இருந்துச்சு? கொழுக்கட்டியாக இருந்துச்சு. அத்தனை நாள் இருந்தீங்களே, உங்கள் பேத்தி எடுத்துக்கிட்டு போய் ஆளுக்கு 10 பவுன் செயின் வாங்கிட்டு வந்தானே, எனக்கு ஒரு 10 பவுனுக்கு செயின் வாங்கிட்டு வந்தானே. என்னமோ பேசுகிறாங்க பேச்சு, எல்லாத்துலையும் கோட்டை விட்டுவிட்டு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ வச்சுக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் போனை போட்டு பேசிக்கிறேன். நான் இழு நடி இழு எங்கேயோ போன மாதிரியாட்ட ஏமால வந்து ஏறாட்டோன்னா கழியா. அவ்வளோ அம்மா திறமையாக வாங்கிட்டு போட்டாலுவோ. என்ன பண்ண சொல்கிறா இப்போ? நகை கிடைக்கலன்னு வெறி பிடிச்ச நாய் கணக்கில் கட்டுறால. நம்மளாலாம் இழுவிட்ட பேச முடியாது அம்மா சாமி. எப்பா எக்கா ஐயோ சாமி, வீடு வந்துருச்சுமா சாமி. இந்த வண்டியை நிறுத்துக்க முதல்ல. ஏன் அட்டி